பெருமதிப்பிற்குரிய தோழர் பெருந்தலைவர் நல்லகண்ண ஐயா அவர்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த வாழ்ந்த 100 ஆண்டுகளும் அவங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத யோசிக்காமல் மக்களுக்கும் அவர் எடுத்துக்கிட்ட கொள்கைக்கும் அது சார்ந்தவங்களுக்கும் என்ன பயன் இருக்கணுன்றதை மட்டுமே யோசித்து அதன்படியே வாழ்ந்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் நானும் வாழ்ந்திருக்கேன்றதே எனக்கு ஒரு பெருமையாக பார்க்குறேன். அவர் மேலே எப்போவுமே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களுடைய பயணம் அந்த மாதிரியானது. சுதந்திர போராட்டத்தில் தொடங்கி அரசியலில் நம்ம நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல்னால் அதுக்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து போராடிக்கிட்டே இருந்தவர். இன்றைக்கி அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் போராடிய ஒரு மாபெரும் தலைவர். அவருக்கு என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய ரசிகர்கள் எல்லார் சார்பாகவும் வீர வணக்கம் செலுத்துறதுக்காக தான் இங்கே வந்தேன். இன்னும் அவங்க பெரிய எல்லார் மனசுலேயும் உயர்ந்து நிற்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணமாக இன்றைக்கி அவங்களுடைய உடலையும் அவங்க மருத்துவக் கல்லூரிக்கு தானம் செஞ்சுட்டு தான் போயிருக்காங்க. இறந்த பிறகும் பயனுடைய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்கன்றதே ரொம்ப 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 இன்ஸ்பைரிங்கான ஒரு மனிதர். அவங்க மறைந்தாலும் அவங்க கொள்கைகளும் அவங்க செய்த விஷயங்களையும் மனசில் என்றைக்கும் நினச்சிட்டு எல்லாருமே இருப்போன்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.